நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற One UI 7 பீட்டாவை தான் நான் என்னுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த One UI 7 பீட்டாவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. குறிப்பாக லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் One UI 7 பீட்டானா என்னன்னு உங்களுக்கு தெரியலனாக்கா, சாம்சங்கோடைய அந்த UI இருக்கு இல்லையா, யூசர் இன்டர்ஃபேஸ், அதுதான் நம்ம One UI அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஷியோமியை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஹைப்பர்வைஸில் தான் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட UI. அதுக்கு முன்னாடி MI இருந்தது இல்லையா, இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ One UI பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா இப்போ 7 பீட்டாவை எங்களுக்கு, அதாவது S24 அல்ட்ராவுக்கு அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், சில பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்களை என்னால் பார்க்க முடிகிறது. One UI 7 பீட்டா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். டிராபேக் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நம்ம டிராபேக்கை பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. லோ லைட் வீடியோகிராஃபில தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்களே பாருங்க, நான் என்னென்னலாம் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். மெயின் சென்சார் அண்ட் அல்ட்ரா வைட், இது ரெண்டு மட்டும் தான் நான் வந்து கம்பேர் பண்ணியிருந்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு நான் அதில் அதிகமான டெஸ்ட்டை வந்து மேற்கொள்ளல. டெஸ்ட் வந்து மேற்கொண்ட இதற்கு முன்பாக. இப்போ இந்த One UI 7 பீட்டா வந்த பிறகு நான் ரொம்ப பெரிய அளவில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணல. எப்படியும் One UI 7 ஸ்டேபிள் ரோல் அவுட் கூடிய விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் S24 அல்ட்ராவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லோ லைட் வீடியோகிராஃபி தொடர்பாக, டெலிஃபோட்டோ லென்ஸில் அந்த லோ லைட் வீடியோகிராஃபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற தொடர்பாகலாம் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படியும் அந்த வீடியோவோட எண்டில் பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு February 14 இருக்கு இல்லையா, 2025. ஸோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் வேளச்சேரியிலேருந்து நைட்டு, ரொம்ப லேட் நைட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா சில விஷயங்கள் அங்கே நான் வந்து செய்ய வேண்டியது இருந்தது. அதனால அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஒரு 10:30 மணி இருக்கும். ஃபலூடா மாதிரியான ஒரு ஐட்டம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வேளச்சேரியில் அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் டைம், எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 100 feet ரோட்டில். அதனால நான் டைரெக்டாக வீடு நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாங்க 200 feet ரேடியல் ரோட நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும்ல, அந்த விஜயநகர் பாலம், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் கிடையாது, அதுக்கு கீழே தான், அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே கோரா கார்னிவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டை இன்ஸ்டால் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் இன்ஸ்டால்னு தான் வருது. ஆக்சுவலாக அதை வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாவே நடத்திட்டு தான் இருக்காங்க. அண்ணா நகரில் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தொடர்பாக நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம். அது தொடர்பான விஷயங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஏகப்பட்ட கண்டென்ட் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது தொடர்பாகவே வந்துட்டு இருக்கும். அந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ் பசங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் உட்காந்து நிறைய வெரைட்டிஸை ட்ரை பண்ணி அவங்களுடைய அந்த வியூஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் போனது கோரா கார்னிவல்ல. அங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆசைப்பட்டேன். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அது நைட்டு மாதிரியே இல்லை. நான் போகும்போதே ஒரு 10:40 மணி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ½ hour அங்கே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ½ hourல அங்கே இருந்த வரைக்கும் நைட்டுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே எனக்கு வரல. 11:30 மணி 12 மணி அங்கே இருந்தால் தோணவே தோணாது. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் இருந்தது. 2 பிரம்மாண்ட ஃபேனை வேற சைடில் வச்சுருந்தாங்க. எப்படியும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த பிரம்மாண்ட ஃபேனை நீங்களே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஸ்க்ரீனில், அதாவது டிஸ்பிளேல ஒரு வீடியோ ஒன்று ஓடிட்டு இருந்தது. அதுவும் ரொமான்டிக் சாங்காக அதில் போட்டு ஆடியன்ஸ் அப்படியே புல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அங்கே உள்ள நிற்கும் போதே அந்த சென்டர் ஆஃப் த ஏரியாவில் நான் வந்து நிற்கிறேன்னு வச்சுங்களேன். பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து என்னை வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஃபீலிங்கை வந்து உருவாக்கி விட்டுட்டே இருந்தது. ஏன்னா அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு, அந்த சாங் தான் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. கோரா கார்னிவலுக்கு இது ப்ரொமோஷன்லாம் சத்தியமாக கிடையாது. நான் போனேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நான் வந்து February 14 அன்னைக்கு நைட்டு போனதுனால இது இப்படி இருந்ததாங்கிறது எனக்கு தெரியாது. மற்ற நாளெல்லாம் அது இப்படி தான் இருக்குமா, இந்த மாதிரி பரபரப்பாங்கிறதும் எனக்கு வந்து தெரியாது. பட் நான் போனப்போ எப்படி இருந்ததுனாக்கா, சத்தியமாக அன்னைக்கு நைட்டுங்கிறத எங்களால் ஃபீல் பண்ணவே முடியல. அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ ரஷ்ஷுங்க, கூட்டமாக மக்கள் உட்காந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் கடைசியில் ஒரு ஐஸ்கிரீம் கடையை தான் அணுகணும். ஒய்ஃப் கேட்டது ஃபலூடா. பட் இங்கே வந்தோடனே அவங்க நிறைய கடையை பார்த்த பிறகு ஃபலூடா கிடைக்கும், பட் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வந்து அவங்க ஐஸ்கிரீமுக்கு வந்து மாறிட்டாங்க. அதுலேயும் அந்த ஐஸ்கிரீம் வச்சு விளையாட்டு கட்டுவான் இல்லையா ஒரு பையன், அந்த பையன் இருந்தான். ஸோ அந்த பையன்கிட்ட போய் அந்த ஐஸ்கிரீமை வாங்குறதுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். இது ஏற்கனவே சென்னையில் பிரபலமான ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியான ஒரு இடத்துல, அதுவும் லேட் நைட்டில் இந்த மாதிரி ஒரு லேட் நைட்டுனே தெரியாமல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறதுங்கிறது வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான். பொதுவாக நான் வந்து இந்த லேட் நைட் ஃபுட்டை என்கரேஜ் பண்ண மாட்டேன். 12 மணி 11 மணி 1 மணிக்கு சாப்பிட்றது எனக்கு வந்து ஒரு உகந்ததான ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் எதுவுமே வந்து சாப்பிடல. ஜஸ்ட் அவங்க ஃபலூடா கேட்டாங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த இடத்துக்கு நான் வந்து போனேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அவங்க ஏற்கனவே நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க, நிறைய ஸ்டோர்ஸ்க்கு போயிருப்பாங்க, ஃபாரினுக்கு போயிருக்காங்க, அங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சர்ப்ரைசிங்கான ஒரு மொமெண்ட் தானே. எப்படி இருந்தாலும் இது சர்ப்ரைசிங்கான மொமெண்ட்னு நான் சொல்கிறது வந்து அந்த டேல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. பட் ஏதோ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போக வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்து வந்தது. அந்த ஆம்பியன்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எங்களை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கிறத நான் வந்து
வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ கோரா கார்னிவலுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நடுராத்திரியில் கொங்கு நாட்டு கறி விருந்துன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. நல்லி எலும்புலாம் கூட வச்சுருந்தாங்க. உணவே மருந்துன்னு ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. அங்கே ஜூஸஸ் நல்லா பார்க்க முடிந்தது. இளநீர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து பொருட்கள்லாம் போட்டும் வித்துட்டு இருந்தாங்க. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க அங்கே பார்க்கிங் சார்ஜை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரோடுக்கு பக்கத்திலே இந்த நடைமேடை மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்து வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் அங்கே தான் பார்க் பண்ணேன். நான் உள்ளே போய் என்ட்ரு ஆகி அந்த பார்க்கிங்கில் அந்த வண்டியை நிறுத்தும் போது எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தது கொஞ்சம் இடம். பட் நான் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீனஸே இல்லை. பார்க்கிங்கில் கூட்டம் இன்னும் அதிகமானது தான் வந்து தெரிஞ்சுது. ஏன்னா என் வண்டிக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருக்கத்தில் வண்டி நின்றுட்டு இருந்தது. வண்டியை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் கூட்டமே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நைட்டு 11:15 நான் அங்கேருந்து கிளம்புறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பீப்புள்ஸ் இது உள்ளே வந்து வராங்க. ஸோ நைட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும், என்ன மாதிரியான அந்த செலிப்ரேஷன் மோட்லாம் அங்கே இருக்கும்னு எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலாக இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இது சரியாக தப்பான்லாம் நான் வந்து விவாதிக்க வரல. லேட் நைட் ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். 11 மணி 12 மணிக்கு பிறகு பிரியாணி மாதிரியான காரமான ஐட்டங்கள் நல்லி எலும்புலாம் சாப்பிட்றத நான் வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம வந்து பார்க்கும்பொழுது புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணேன். இப்போ நீங்கள் சாம்சங் One UI 7 பீட்டா ரிலீஸுக்கு அப்புறம், அதாவது அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு என்னுடைய லோ லைட் ஃபோட்டோகிராஃபி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பீங்க. பாருங்கள். இப்போ சூப்பர் ஸ்டடி மோடில் One UI 7 அப்டேட்டுக்கு அப்புறம் S24 அல்ட்ராவில் லோ லைட் வீடியோகிராஃபி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது டீடைல்ஸ்? ஸோ இப்படியே என்னால் பார்த்தீங்களா, 0 லைட் இருக்குது இல்லையா இந்த இடத்துலலாம். ஸோ அங்கே ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குது. அங்கேருந்து தான் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். கொஞ்சம் தூரத்துலேயே 0 லைட் வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக கும் இருட்டு தான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த லோ லைட் வீடியோகிராஃபி எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டடி மோட், ஸோ அது எனேபிள் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இப்போ சூப்பர் ஸ்டடி மோடை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கூட இந்த ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? கும்மிருட்டில் கூட கொஞ்சம் முன்னைக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும். இது அல்ட்ரா வைட் கேமராவில் 4K 30 FPS. இது ஸ்டேபிளாக இருக்கான்னு பாருங்கள். நான் எந்த சூப்பர் ஸ்டடி மோடையும் ஆன் பண்ணல. ஸோ கும் இருட்டில் லோ லைட்டில் அல்ட்ரா வைட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து One UI 7 பீட்டாவுக்கு அப்புறம் S24 அல்ட்ராவில் இருக்கிற சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த அல்ட்ரா வைட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. பட் அந்த மெயின் சென்சாருக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணான்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா, இது ஃபுல்லாக ஒரு 0 லைட் கண்டிஷன். இப்போ என் செல்ஃபிக்கு அப்படியே மாற்றினா உங்களுக்கு கிளியராக. ஸோ நடுவில் ஒரு 2 வீலர் கிராஸ் பண்ணதுனால என்னுடைய அந்த ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற உண்மையான லைட்டிங் கண்டிஷனுங்கிறது இதுதான். இது அதனால் ஹேண்டில் பண்ணது இல்லையா. ஸோ பெட்டர், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ பாருங்கள், கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருவோம். பார்த்தீங்களா, சாம்சங்கில் எப்படி கொஞ்சம் லோ லைட் வீடியோகிராஃபி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத. இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் ஷேர் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதெல்லாம் கும் இருட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். நீங்கள் தான் சொல்லணும், உங்ககிட்ட ஒருவேளை சாம்சங் மொபைல் இருந்ததுன்னா One UI பீட்டா 7க்கு அப்புறம் ரோல் அவுட்டுக்கு அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. அவ்வளோதான் மக்களை, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்முடைய இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற நோட்டிஃபிகேஷனை கூட நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட இல்லை டெக்னிக்கல் ரிலேட்டட் சில கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.